அவங்க தொடர்ச்சியா வைக்கக்கூடியது ஒரு தண்ணி பாட்டு கூட ஏற்படுத்தல. பிஎம் ரிப்போர்ட்ல நீர்ச்சத்து குறைபாடுனாலதான் இறந்திருக்காங்க. ஒரு எந்த கட்சி நிர்வாகிகாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு சார் அதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்ல கொடுக்கல. அதே போல எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்ல. லத்தி சார்ஜ் செஞ்ச பிறகு அங்க ஒரு டிஷ் இருந்தது, அதில் போய் விழுந்திருக்கிறார்கள், ஸ்ப்ரே செய்திருக்கிறார்கள் என்கிறதை ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும். உள்நோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உள்நோக்கம் இருந்தா நாங்க கொலை வழக்கா பதிவு செஞ்சிருக்க மாட்டோமே. இதை கொலை வழக்கை நாங்க பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இல்ல, அது வேற. அதாவது இந்த லீகல் இதுக்கெல்லாம் போகாதீங்க, அது வேற. ஏன்னா இதுல போய் கொலை வழக்கா பதிவு செய்ய முடியாது அவங்களால. இந்த 304 இந்த நெக்லிஜென்ட் ஆக்ட்ங்கிறது எங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அமல்படுத்த முடியாது என்பது எங்களுடைய வாதம். அதை நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லும், இறுதியாக சொல்லும். இப்போது எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. தீர்ப்புக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். இல்ல, இப்ப கோர்ட் முடியும் போது இப்பதான் எங்களுடைய ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரமாக எங்களுடைய விவாதம் நடைபெற்றது. அதன் பிறகு மற்ற வழக்குகளை எல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக எங்களுடைய வழக்கு தீர்ப்புக்கு எடுக்கப்படும். கோர்ட் முடியறதுக்குள்ள இங்கே வந்துடும்.